பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வசனம் தியானிக்கலாம். எரேமியா 32:27. இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாய கர்த்தர், நான் தேவனாய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? மாம்சமான யாவருக்கும் அவர் தேவனாய கர்த்தராக இருக்குது. அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதை பற்றி ஆழமாக சற்று சிந்திக்கலாம். லூக்கா 1:37 தேவனால் கூடாத காரியம் இல்லைன்னு சொல்லி தேவதூதன் மரியாள்கிட்ட சொல்கிறாங்க. மரியாள் ஒரு கல்யாணம் ஆகாத ஒரு கன்னி பெண்ணுக்கு கர்ப்பமாகிறது இயற்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம். சூப்பர் நேச்சுரல் மிரக்கிள், பயங்கரமான ஒரு இயற்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு அதிசயம்தான். இது சாத்தியமே இல்லை. மனுஷன் பார்வையில் இது அசாத்தியம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இது லேசான காரியம். கர்த்தர் அவள் மேல் நிழலிட்டு இந்த மாதிரி காரியம் பரிசுத்த ஆவியானவரால் அவள் மேல் நிழலிடும்போது அவள் கர்ப்பவதி ஆயிடுச்சு. அவளுக்கு குமாரனை கர்ப்பம் ஆயிடுச்சு சொல்லி அதை அப்போது சொல்கிறாங்க, நான் ஆண்டவருக்கு அடிமைன்னு சொல்லி அவளை அதை ஏற்றுக்கொண்டாங்க. அது ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இயேசு அவளுக்குள்ளே உற்பத்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியானவர் தேவனோட தூதன் அவளுக்கு சொல்லப்பட்டது. இதே மாதிரி ஆதியாகமம் 18:14 கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னு சொல்லி சாராள் இடத்துல கர்த்தர் கேட்குறாங்க. சாராள் 90 வயசான சாராளுக்கு கர்ப்பம் ஆகுமா? பெண்களுக்கான வழிபாடெல்லாம் நின்று போயிடுச்சு இந்த வயசான காலத்தில். அதுவும் இயற்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு அதிசயம், சாத்தியமே இல்லை. ஆனாலும் கர்த்தரால் ஆகாத காரியம் இல்லை. இல்லாத இடத்துல அவர் உருவாக்குவார். அவர் உருவாக்கி அதிசயம் செய்கிற தேவனாக இருக்கிறாங்க. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லாம் இல்லாததெல்லாம் உண்டாகும். பெரிய பெரிய காரியங்கள் செய்து இந்த வேதத்தில் ஏராளமான காரியங்கள், வேதம் பூரா அதுதான், கர்த்தருடைய அதிசயங்கள் தான். அப்போ இந்த காரியம் அவளுக்கும் அந்த மாதிரி சொல்லுது. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. ஆனாலும் அவளுக்கு கர்ப்பமாயிடுச்சு. இதெல்லாம் இயற்கைக்கு அப்பேற்பட்ட ஒரு காரியம். எலிசபெத்து கூட அப்படி தான் வயசான காலத்தில் கர்ப்பம் ஆகும்னு சொன்னதுப்போ அவளும் கூட 6 மாதம் ஒழிச்சிருந்தது. பக்கத்தில் வீட்டுக்காரர்கள்லாம் தெரிஞ்ச இந்த வயசில் கர்ப்பம் கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் வழிபாடெல்லாம் நின்று போனது தான், வயசானவங்க தான். ஆனாலும் அவளுக்கும் கர்ப்பமாயிடுச்சு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை கேட்குற யாராவது கர்ப்பமாகாது இருக்கிறாங்களோ, நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. நீ விசுவாசித்தால் தேவனோட மகிமையை காண்பாய். நிச்சயமாக நீ விசுவாசிக்கிறவன் நீ வெட்கப்படுவதே இல்லை. கர்த்தன் பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லைங்க. இந்த மாதிரி அதிசயங்கள் மட்டுமல்ல, வேற எவ்வளோ காரியங்கள் வேதத்தில் எண்ண முடியாத அதிசயங்கள் ஆண்டவர் செய்து வச்சுருக்காங்க. அடுத்த மாதிரி ஏசா கொலை வெறியில் இருக்கிறான். யாக்கோபை பார்த்தா உடனே கொந்துறணும்னு சொல்லிட்டு 400 பேரோடு வரான். அவனை வர யாக்கோபிங்க உபவாசம் எடுத்து யாப்பேத்து ஆற்றுக்கரையில் உட்காந்து விடிய ஜெபிக்கிறாங்க. ஏசாவினுடைய இருதயமே மாறி கட்டி பிடிச்சி தழுவி அழுது 2 பேரும் ஒப்புரவாகி, என் கூட வா, நான் என்னோடய ஆளுகளை இங்கே நிறுத்தட்டேன், உனக்கு உதவியாக நிறுத்தி வச்சுட்டு போகட்டேன் அப்படின்லாம் கேட்டாங்க. அவ்வளோ ஒரு இலகிய இருதயம், கடினமாக கொலவரியில் வந்த இருதயம் அன்பினால் நிறைச்சி கட்டி தழுவி அணைச்சி ஒப்புரவாயிடுச்சு. எவ்வளோ பெரிய இதயத்தை மாற்றின தேவன், எவ்வளோ பெரிய காரியம். கர்த்தரால் எல்லாம் கூடுங்க. எப்பேற்பட்ட கல்லும் உடையும் கரையும் அவருக்கு முன்னால். எப்பேற்பட்ட கல்லு உடையும், எப்பேற்பட்ட கண்மலையும் கரைஞ்சு போகும். அவ்வளோ பயங்கரமான நம்ம தேவன், பெரிய தேவன். அவரை விசுவாசிக்கணும், அவரை நம்பணும், அவரோட வார்த்தைகளை நம்பணும், அவரோட அதிசயங்களை தினம் தியானிக்கணும். அப்பொழுது அவர் செய்வாங்க. அது மட்டும் இல்லை, இன்னொருத்தரோட இதயத்தை கூட கர்த்தர் மாட்டினாங்க. சவுல் கழுதை தேடி போனான், வேலைக்காரனோடு சேர்ந்து கழுதை தேடி போனான். கடைசி கழுதை கிடைக்கல. சாமுவேலை பார்த்துட்டு வந்தா. சாமுவேலை பார்த்துட்டு வர வழியும்போது சாமுவேல் சொல்கிறாங்க, நினக்கு ராஜ்ய ஆளுகையெல்லாம் நீ ராஜாவாக இருப்பான்,
இஸ்ரவேலுக்கு அடுத்த அபேட்சை உன்னை நோக்கி இருக்குது, எல்லாரும் நீ ராஜாவாகவே அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இவருக்கு நம்பவே முடியல. அப்போ சில அடையாளங்களோட எல்லாம் சொல்கிறாங்க. அப்போ சாமியில் பார்த்துட்டு இந்த மாதிரி எதற்கு வருவாங்க, அவங்கள அப்பம் தருவாங்க, நீ அதை வாங்கிக்கோ அப்படின்னு எல்லாம் நிறைய அடையாளங்கள் எல்லாம் சொல்கிறான். அதெல்லாம் அவன் நம்பி போயிட்டு இருக்கும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோடு கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனிதன் ஆகுவா. அப்படி ஒரு கும்பலை நீ காண்பாய். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையில் வரும், நீ வேற மனுஷன் ஆகுவா. கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கும் போது நம்மளோட பழைய சுபாவங்கள், பழைய கோபங்கள், எரிச்சல், போட்டி, பொறாமை, எரிச்சல் எல்லா சுபாவங்களையும் மாற்றுவார். அவர் வேற மனிதராக மாற்றுவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல் வரும்போது நம்மளை வேற மனுஷியாக மாற்றுவாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் அவனுக்கு வேறு இருதயத்தை கர்த்தர் கொடுத்தார், வேறு இருதயத்தை கொடுத்தாங்க. அப்படி ஒரு மாற்றினாங்க. அவனுடைய சுபாவங்கள், கிரியைகள், அவனுடைய பேச்சுகள் எல்லாமே மாறியச்சு. அதுதான் தேவன் செய்கிற பெரிய ஒரு அதிசயம். அவரால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமே இல்லைங்க. எல்லாமே அவரால் கூடும். யோசேப்பு, இயேசுவின் வளர்த்து தந்தையான யோசேப்பு இதே மாதிரி கர்ப்பமாக இருக்கேன்னு தெரிஞ்சு அவருக்கு டென்ஷன் ஆகி என்ன பண்ணாங்க, இவளை ரகசியமாக தள்ளிவிடணும்னு சொல்லிட்டு, டிவைஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சி இருக்கும்போது கர்த்தர் சொன்னாங்க, அவளை சேர்த்துக்கிறதுக்கு நீ ஐயப்படாத, கவலைப்படாத, அவள் பரிசுத்தாவியானதை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நிறைய காரியங்கள் சொல்லும்போது அந்த ஹிருதயமே மாறிடுச்சு. அதுவும் அப்படி தான் சொன்னோன்னே அவர் ஏற்றுக்கொண்டாங்க. ஹிருதயம் மாறிடுச்சு. இந்த மாதிரி ஒரு கர்ப்பஸ்திரியை திருமணம் பண்ணுறதுக்கு அவர் ஒத்துட்டா. யார் என்ன சொன்னாலும், சொந்த பந்தோ யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவர் ஒத்துட்டு கல்யாணம் ஆச்சு. அதுக்கப்புறம் வசனம் என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த முதல் குமாரனை, அதாவது முதல் பேரான குமாரனை, அந்த முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்த அவனுக்கு இயேசு அந்த பேரிட்டா. அந்த கர்ப்பமான ஆயிருக்கும்போது தான் திருமணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எத்தனையோ மாதங்கள் கழித்து தான் குழந்தை பிறந்தது. அது வரைக்கும் தன் மனைவியாக இருக்கிறவளை கூட்டி அந்த இது எல்லா இடத்துலையும் போகிறாங்க இல்லையா, அப்போது இது பேர் அட்டவணையெல்லாம் இது பண்ணுறதுக்காக அந்த கார்டுக்கெல்லாம் போட்டு இது பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு ஊரில் போய் அவங்க பெத்தலஹேமுக்கு போய் அதெல்லாம் குடியிருப்பு சீட்டு அதெல்லாம் பெற்றுட்டு அங்கே டெலிவரி பார்த்து அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்க்குறேன். அது வரைக்கும் தன் கர்ப்பமாக இருக்கிற மனைவியை கூட்டிக் கொண்டே அவர் நடந்தாங்க. எவ்வளோ அவமானம், எத்தனையோ பேர் அவமானம் பேசியிருப்பாங்க, அதனால அவமானப்பட்டிருப்பாங்க. அதெல்லாம் சகிச்சாங்க, கர்த்தருக்காக எல்லாத்தையும் சகிச்சாங்க. அந்த நல்ல ஒரு இருதயம் ஆண்டவர் கொடுத்தாங்க, இருதயத்தை மாற்றினாங்க. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு இருதயத்தை அந்த யோசேப்பை கொடுத்துட்டு அவங்க அப்புறம் அதுமல்ல திருமணம் ஆகியும் அவங்க 2 பேரும் கூட அந்த சேரவே இல்லை. அந்த இயேசுவை டெலிவரியான பிறப்பாடு குமாரனை பெருமளவுக்கும் அவரோடு கூட அவங்களுக்கு உதவியாக இருந்து அவருக்கு இயேசு அது பிறப்பாடு தான் அவர் திருமண வாழ்க்கையில் வந்ததுன்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அதனால் அவருக்கும் வேறு ஹிருதயம் கொடுத்தாங்க. அப்படி ஒவ்வொரு கடின ஹிருதயக்கார தேவன் மாற்றி அவர் வல்லவராக இருக்கிறாங்க. நம்ம அன்றாட வாழ்க்கையிலும் கூட நம்ம எத்தனையோ இடத்துல போகிறோம் வரோம், அதிகாரிகளெல்லாம் சந்திக்கிறோம். அதிகாரிகள் பயங்கர கொடூரமான அதிகாரிகளாக இருப்போம், முரடர்களாக இருப்போம். ஆனால் சில நம்ம ஜெபம் பண்ணிட்டு போகும்போது அவங்க ஹிருதயத்தையெல்லாம் ஆண்டவர் மாற்றி நல்ல விதமாக நம்மக்கிட்ட பேசி நம்மளுக்கு நான் போன காரியம் இது நடக்கும், போத காரியம் நடக்கும். நம்ம என்ன தேவைக்காக அவங்கள்ட்ட போனோமோ அதை நிறைவேற்றிட்டே நம்ம திரும்பி வரோம். அப்படி அதிகாரி கண்ணில் தயவு கிடைக்க முடியாத ஹிருதயங்களெல்லாம், மனுஷ ஹிருதயங்களெல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதுமில்லாத எஸ்தர் ராஜாவின் இடத்துல உள்ளே யாரும் வரக்கூடாது. அவர் செங்கோல் நீட்டு அல்ல கூப்பிட்டா மட்டும்தான் வரணும். அவ்வளோ சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்துல போன உடனே ராஜாவும் கோவப்படலை, அவளுக்கு சாபு இது பண்ணலை. உடனே செங்கோலை நீட்டி அவளுக்கு அவளோட வருகையை அக்செப்ட் பண்ணிவிட்டு உடனே தானே அவளுக்கு எஸ்தர் ராஜாத்தையே உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
எவ்வளோ பெரிய ஒரு ராஜா, ஒரு மனுஷனாக இருக்கு, அவருடைய இதயம் மாறியச்சு. அப்போ தேவன் தான் இதெல்லாம் கிரியை செய்கிறது. ராஜாவும் குட்டை யாரும் வரக்கூடாது, அவரோட அனுமதி இல்லாத யாரும் அவரை பார்க்க முடியாதுங்கிற ஒரு இதில் அவள் சட்டத்தை மீறி போகிறா. அது கர்த்தரிடத்துல இறக்கம் பெற்றுட்டு போகும்போது அந்த ராஜாவின் இடத்துல இறக்கம் பெற்றேச்சு. அப்போ எவ்வளோ கல்லுகிறதையும் இவர் இடத்துல போய் யார் பேச முடியும், இவர் எல்லாம் ஒரு மனுஷனால் இவரை மாற்ற முடியாது அப்படின்னு சிலரை பற்றியெல்லாம் நீங்கள் கல் நெஞ்சம் கொண்டு இருக்கிறவங்கன்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? தேவனிடத்தில் முறையிடுங்க. அவரிடத்தில் ஜெபம் பண்ணி நீங்கள் முறையிட்டு கண்ணீர் வடிக்கும் போது நிச்சயமாக எவ்வளோ பெரிய கல் நெஞ்சத்தை கர்த்தர் மாற்றி கரைய பண்ணி நம்மளோட ஆசை விருப்பங்களை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாங்க. நீ விரும்புறதெல்லாம் கர்த்தரால் வரும். நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுன்னு சொல்லியிருக்காங்க. உன்னோட மன விருப்பத்தை எல்லாம் அவர் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறாங்க. நாம் இப்போது ஜெபிக்கலாம். நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாய கர்த்தர், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஒன்று உண்டோன்னு சொல்லி கேட்டீங்களே சுவாமி. எரேமியா 32:27 ஒன்று உண்டோ அப்பா? ஒன்றுமே இல்லை சுவாமி. ஆகாத காரியம் ஒன்றுமில்லைன்னு சொன்னீங்களே அப்பா. சோத்ராம்பா, உன்னால் எல்லாம் கூடும். இல்லாததை இருக்கிறதே போல் அழைக்க உன்னால் முடியுமாப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். இதை கேட்குற அத்தனை பேர் விசுவாசிக்கட்டும், விசுவாசத்தில் உறுதிப்படட்டும், விசுவாசம் வளரட்டும். ஆண்டவரே அவங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வாதம் பரத்திலிருந்து கொடுக்கப்பட்டால் ஒழிய யாரும் பெற்றுக்கொள்ள முடியாத நீங்கள் கொடுக்கணுமாப்பா. உன்னிடத்துலேருந்து நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமாப்பா. நன்றி செலுத்துக்கிறேன் ஆண்டவரை. கேட்குற அனைவருக்கும் ஆண்டவரை அவங்க விரும்புகிற காரியம் வந்து சேரட்டும் சொல்லி வாழ்த்து ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலமாக பிதாவே, ஆமென்.